எஜமான்களே, கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். எபேசியர் 6 அதிகாரம் 9 எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். நாம் இந்த உலகத்தில் சில வேலைகளுக்கு எஜமான்களாக இருக்கலாம். நமக்கு கீழ் வேலை செய்கின்றவர்களும் சிலர் இருக்கலாம். இவர்களுக்கு 2 காரியங்களை செய்யும்படி இந்த வசனம் கட்டளையிடுகிறது. முதலாவதாக, அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி அல்லது சம்பளத்தை அரசாங்கம் நிர்ணயித்திருக்கும் அளவிற்கு குறையாமல் கொடுக்க வேண்டும். அதோடு மற்ற தேவைகள் ஏதாவது இருக்கும் என்றால் இயன்ற மட்டும் உதவி செய்ய பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவதாக, அவர்கள் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் கடுஞ்சொற்களை அள்ளி வீசாதபடிக்கு புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கும் நமக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்றும் இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. அதாவது, எஜமான்களும் வேலைக்காரரும் பரலோகத்தில் இருக்கிற எஜமானானவருக்கு கீழ் வேலைக்காரராக இருக்கிறார்கள். தேவனுக்கு கீழ் தானும் ஒரு வேலைக்காரன்தான் என்பதை அந்த எஜமான் அறிவான் என்றால், தனக்கு கீழ் வேலை செய்கிற நபரை சரியாக நீதியாக நடத்துவார். மேலும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று ஒரு குறிப்பையும் இந்த வசனம் வெளியிடுகிறது. அதன் அர்த்தம் என்ன? கொலோசியர் 3 அதிகாரம் 25 சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை என்று. இங்கே நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் எபேசியர் 6 அதிகாரம் 9 சொல்லுகிறது, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று. அதாவது, எஜமான்கள் தங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு அநியாயம் செய்தால் தேவன் எஜமான்களுக்கும் அதற்கேற்ற நீதியை வழங்குவார் என்பதே அதன் பொருள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.